இல்ல. இது கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்றத பிலீவ் பண்ணி தான் வந்தேன். அதே மாரி இருந்துச்சு. தேங்க்ஃபுல் டு கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. they really felt happy. a life changing experience இப்படி கிடைக்கும்ன்றத எதிர்பார்க்கவே இல்லை. பேசுற வேர்ட்ஸா இருக்கட்டும், நம்மளோட தாட்ஸா இருக்கட்டும், it should be in positive way. I'm Suguna Dharmarajan. I'm from Chennai. I used to work as a teacher for a primary class. For my second baby, I quit everything. That time, like, I have a passion of learning, something you have to learn. அந்த ஒரு passion இருந்துட்டே இருந்துச்சு. Actually, I'm a phonics teacher too, as well as handwriting. I handle the handwriting class also. Why? Because I want to improve myself. I want to build up my confidence level. வந்து என்ன next stage-க்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட main motive. I have a problem, even though if I know it, like, but struggle to go to talk in front of everyone. So, but I can see changes now, like, after taking these classes, I can see the changes. Like, I feel nervous, like, so I don't want to, if it is necessary, if it is mandatory, then only I'll appear. Endless knowledge இருக்குல்ல மேம், endless knowledge சார் இருக்காங்களா, அவங்களோட நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் நான் யூடியூப்பில். just every now and then I'll just look at into his video. ஸோ அதில் ஒரு தடவை போஸ்ட்டில் நான் பார்த்ததா, ஸோ சாரோடது நல்லாயிருக்கும், அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அவர் ரெக்கமெண்ட்றத சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு தான் இங்கே இல்லை. இது கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்றத பிலீவ் பண்ணி தான் வந்தேன். அதே மாதிரி இருந்துச்சு. டியூட்டர் வந்து பிரசாத் சார் தான். இஃப் யூ ஆஸ்க் ஹிம், ஹி வில் சே, லைக், நான் எதுவாக இருந்தாலும் சேர்க்கிட்ட டவுட்டாக இருந்துச்சுன்னா கிளாஸ்லேயே கேட்டுருவேன், ரைஸ் பண்ணிடுவேன். ஐ டோன்ட் ஹெசிடேட். ஈவன் சார் ஃபீட்பேக்கு கேட்டால் கூட நான் தான் ரைஸ் பண்ணுவேன். ப்ரெசன்டேஷன் ஏதாச்சும் பண்ண சொன்னால் நான் தான் ஃபஸ்ட்டு. டெய்லி டாஸ்க்காக இருக்கட்டும், அந்த அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், சார்கிட்ட நாங்கள் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும். இது முடிச்சிட்டோம், எவ்வளோ அசஸ்மெண்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தோம், எல்லாத்துமே அப்படின்னு. இது வந்து லைக் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருமே லைக் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு. அப்படி இருந்தால் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணிகிட்டே போகும். அது ரொம்ப வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருந்துச்சு. ரியலி தேங்க்ஃபுல் டு கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படி தான் நான் சொல்வேன். நான் டெய்லி அவங்க வந்து எனக்கு whatever சார் இஸ் டீச்சிங்னா, பேஸ்ட் ஆன் தட் வில் கெட் அ ஹோம் ஒர்க். அதுவே லைக் எங்களுக்கு கமிட்டடாக இருக்க வந்துச்சு, கோல் ஓரியன்டாக இருந்துச்சு, ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதிலே ட்ராவல் பண்ணணும், we shouldn't divert அப்படின்றது எங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா திங்கிங்லாம் வரல. எங்களுக்கு அதுக்கே பேக்டாக இருந்துச்சு. we really felt happy. அதுதான் எல்லாமே தான். இட்ஸ் நாட் ஒன்லி this பட் பிரேக் அவுட் செஷன் வந்து அது இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி ஃபீல் ஆனிச்சு. வை? பிகாஸ் நிறைய டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் கூட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நான் சொல்வேன் டெஃபினட்டாக. லைக் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா, லைக் போத் வி கேன் டாக், லைக் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். நவ் லைக் மோர் ஆஃப், ஆனால் குட்டீஸ்ன்றதுனால வி ஷுட் ஆட் சம் தமிழ் வேர்ட்ஸ். பட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கம்யூனிகேட் எவ்ரி திங் இன் தி இங்கிலீஷ். அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் பண்ணுறேன் நான். பட் ஐம் ட்ரைங் டு டேக் எவ்ரி திங் இன் இங்கிலீஷ். அது மாதிரி ஐ கேன் see the changes in me. இப்போ நான் ப்ரைமரி லெவலில் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, ஐம் டேக்கிங் திஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். அதை எடுத்துகிட்டு போகணுன்றதை நான் ஆசைப்பட்றேன். இஃப் ஐ கெட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் 7 Angels, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. லுக்கிங் ஃபார் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்காக தான் வந்தோம். பட் லேட்டர் ஆன் கம் டு நோ, லைக், இட்ஸ் கோயிங் டு பி அ லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி கிடைக்கும்ன்றதை எதிர்பார்க்கவே இல்லை. தட் இஸ் ரியலி அமேசிங். ஜாக்சன் சாரோட செல்ஃப்லெஸ், அவங்க எதையுமே லைக் செல்ஃபிஷாக அவங்கக்கிட்டே வைக்காமல், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்னால் ஓட முடியுது, நீங்களும் ஓடுங்க, நீங்களும் வாங்க அப்படின்றது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, லைக், காலைல சீக்கிரம் எழுந்திரிக்குது, கெட்டிங் அப் ஏர்லின்றது அது ரொம்ப கஷ்டம். அது தட் ஃபார் மீ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூஸ்வலாக கெட் அப் அட் 6 or 6:30 இப்படி தான் எழுந்திரிப்பேன். இப்போ எனக்கு அலாரமே வைக்கணும்னு அவசியமே கிடையாது. கிளாஸ் டைமில் எல்லாம் வந்து ப்ரொஃபசர் சார் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, புக் ரீடிங் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது. நான் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட் ஆல்சோ. நிறைய விஷயங்கள், நம்மளோட பேசுகிற வேர்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட தாட்ஸாக இருக்கட்டும், இட் ஷுட் பி இன் பாசிட்டிவ் வே. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இது எங்கே போனாலும் நமக்கு கிடைக்காது. அப்படியே நம்ம கோர்ஸ் எடுத்து பண்ணாலும் அதுக்கு வி ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் மணி. அது கவுண்ட்லெஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா. ஆனால் நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு இங்கே வந்துட்டு அதையும் கற்றுக்கிட்டு மோர் தென் தட் இதெல்லாம் கற்றுக்கிறதுன்றது எங்கேயுமே கிடைக்காது. இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. we feel really blessed. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஜாயின் பண்ணுங்க. you'll see a difference. You can see the transformation. சொல்வேன் நான் டெஃபினட்டாக. elite, I can say elite.
எலிட்னா லைக் ஹை ஸ்டாண்டர்ட் டாப் லெவலில் இருக்குது. பிகாஸ் நான் எந்த கோர்ஸுமே கம் அக்ராஸ் பண்ணதில்லை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய புலம்பி இருக்காங்க. தேங்க் காட், பட் ஐ டோன்ட் கோ எனிவேர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. லைக் கரெக்டாக போனது இது கரெக்டாக அமைஞ்சிடுச்சு எனக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ அது ஐ கேன் சே எலிட், அவுட்ஸ்டாண்டிங் சொல்வேன், ப்ரீமியர்.